இனி வரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசியல் களம் சூடாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார். நெல்லையில் அன்றைய தினம் நடைபெறவிருக்கும் பாரதிய ஜனதாவின் தென்மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் கட்சியின் தேர்தல் உத்தி குறித்து அமித்ஷா நேரடியாக உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக அவருடைய வருகை தமிழக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் நம் புதுச்சேரிக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். விடுதலைக்கு பாடுபட்ட தியாகிகளுடனான நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து கோப்புகளுக்கும் ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டியிருப்பதால் காலதாமதம் ஏற்படுவதாக கூறினார். மாநில அந்தஸ்துக்காக போராடி வரும் சமூக அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த ரங்கசாமி, புதுச்சேரிக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்வாசலான சண்முக விலாச மண்டபத்திற்குள் திடீரென பக்தர்கள் புகுந்தனர். சிலரை மட்டும் சண்முக விலாச மண்டபம் வழியே அழைத்துச் சென்றதாக கூறி பாதுகாவலரிடம் பக்தர்கள் வாக்குவாதம் செய்ததுடன் வலுக்கட்டாயமாக கதவை திறந்து மண்டபத்திற்குள் சென்றனர். பின்னர் காவல்துறையினர் போராடி பக்தர்களை வெளியே அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து கோயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது மண்டப பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க காவல்துறையினரிடம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்கள், சீர்வரிசைகள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வழங்கப்பட்டது. வெங்கடாச்சலபதி பெருமாளின் மருமகனான முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தலைமையில் அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் சீர்வரிசைகளை கொண்டு வந்தனர். இதனை திருத்தணி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து சீர்வரிசைகள் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபரம் கிராமத்தில் 4 வழிச்சாலை அமைப்பதற்காக ஏரியில் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் நிறுத்தப்பட்டது. சுமார் 3000 குடும்பங்கள் வசிக்கும் இப்பகுதியில் மண் எடுப்பதால் நிலத்தடி நீர் உப்பாக மாறும் என அஞ்சப்படுகிறது. இதனால் காவல்துறை பாதுகாப்புடன் மண் அள்ளும் பணி நடந்ததை கண்டித்து 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தவும் அதுவரை மண் எடுக்கும் பணி நிறுத்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. பதினஞ்சு நாளா நாங்க பேச்சுவார்த்தை தான் நடத்தணும். அதனால நைட்டு 2 மணிக்கு எங்க ஊர்ல இருந்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரீசனும் இல்லாம அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீடு பூந்து அவங்கள உடனடியா விடுதலை செய்யணும். மண் எடுக்க கூடாது. ஏன்னா மண் எடுத்தா எங்களுக்கு இன்னும் அதிகம் உப்பாதான் ஆகும். ஏற்கனவே கஜா புயல், சுனாமி, இதனால எங்க ஊர் உப்பாதான் இருக்கு. இந்த மண்ணை எடுத்தா இன்னும் உப்பு அதிகமா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியதால் நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. கடியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் ஆத்திரமடைந்த முட்டம் பகுதி மீனவர்கள் படகுகளில் கம்புகளுடன் சென்று அவர்களை தாக்கினர். இந்த மோதலில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் மோதிக்கொண்ட இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடல்ல தொழில் பார்க்க இதெல்லாம் தேவையா? நீங்களும் பழச்சோம், நாங்களும் பழச்சோம். இது என்னத்தானா? கடல்ல தொழில் பார்க்கிறோம். கடல்ல தொழில்